வணக்கம். வெனஸ்டே ஒரு 9 மேலே வந்துட்டு கொஞ்சமாக ஸ்வீட் செஞ்சு சாமி கும்பிட்டுக்கலாம். பிரசாதம் எதுவும் வைக்கல, பழம் மட்டும் தான் வச்சோம். அப்படிங்கிறனால கொஞ்சமாக கேசரி செய்யலாம் வந்து செஞ்சுருந்தேன். எப்பவுமே வீட்டில் மல்லிகைப்பூ இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சங்குக்கும் காமாட்சி அம்மன் விளக்குக்கும் போடுவேன். ஏன்னா மகாலட்சுமி அம்சம் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் கட்டாமல் விட்டுட்டேன். அப்படிங்கிறனால இப்போ வந்து கட்டிட்டு பிரசாதம் வைக்கிறப்ப காமாட்சி அம்மனுக்கும் சங்குக்கும் கொஞ்சம் மல்லிகைப்பூ போட்டு அப்படி வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டேன். அங்கே நீங்கள் எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. நான் வந்து ஸ்ருங்கேரி சாரதா பீடம் கர்நாடகாவில் தான் வந்து வாங்கினேன். இது ஒரிஜினலாக என்னென்னலாம் தெரியாது, நம்பிக்கையாக அந்த கோவிலில் வந்து வாங்கினேன். ஒரு சாமி பொருளாக இருந்தாலும் புனித ஸ்தலங்களில் வாங்குறது நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் வந்து வாங்கியிருந்தேன். நிறைய பேர் ஏர்லி மார்னிங் வந்து ரொட்டீனே எந்திரிக்கிறீங்க, மதியம் தூங்குவீங்களான்னு கேட்குறீங்க. மதியம் தூங்கினா கண்டிப்பாக நைட் தூக்கமே வராது. அதனால வந்து மதியம்லாம் தூங்க மாட்டேன். அப்புறம் எப்பவுமே எப்படி எந்திரிக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுங்களேன், அது ஆட்டோமேட்டிக்காக அது லீவாக இருந்தாலும் எந்த நாளாக இருந்தாலும் நேரமே எழுந்துருவீங்க. அப்படி தான் நானும் வந்து எழுந்திருக்கிறேன். என்ன இப்போ லீவ் விட்டுட்டாங்க, ஆனால் இப்போவுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமுக்கு முழிச்சிடுறேன். முடிச்சுட்டு என்ன நானே திட்டிக்குவேன், என்ன மானங்கிட்ட தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து உட்காந்துட்டு இருப்பேன். கஷ்டப்பட்டு 7-8 மணி வரைக்கும் தூங்கி பழகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் ஜூனில் கஷ்டப்படணும் அப்படிங்கிறனால அதே டைமுக்கு எழுந்துடுறேன். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.